Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. சமீபத்தில் இந்தியாவையே உலுக்கிட்டு இருக்க மருத்துவ மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்குல்ல. இந்த வழக்கில் இப்போ கொல்கத்தாவில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆர்ஜிகர் அந்த மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் வந்து இப்போ சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்காக இல்லை, இந்த நிர்வாகத்தில் ஏற்கனவே பல முறைகேடு நடந்ததா குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல. அதில் வந்து அடையாளம் காணப்படாத அல்லது உரிமை கோரப்படாத உடல்கள் எல்லாம் ஒரு வேறு யாருக்கும் விற்பனை பண்றாரு, அந்த உடல்களுடைய மனித பாகங்களை விற்கிறாரு, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது மாதிரி இந்த மருத்துவமனையில சில முறைகேடுகள் நடக்குது, அதுவும் இவர் தலைமையில தான் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இப்போ அதன் அடிப்படையில் தான் அவரை கைது செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்னது போல சிபிஐ வந்து இவரை 2 வாரங்களா கடுமையா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. 2 வாரத்திற்கு அப்புறம் தான் இந்த கைது நடவடிக்கை வந்திருக்கு. நீங்க சொன்னது போல இவர் வந்து பல்வேறு நிதி முறைகேடில் ஈடுபட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பெண் மருத்துவரோட மரண வழக்குலையும் இவர் வந்து அலட்சியமா செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற காரணத்தை சொல்லி சிபிஐ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்து இவரோட வீட்டுக்கு சிபிஐ அதிகாரிகள் பெரிய ரைடே கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ரைட்ல தான் பல்வேறு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் மருத்துவர் பலியானாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் நாள்ல இவர் வந்து யார்கிட்டயும் ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த போன் ரெக்கார்ட்ஸையும் சிபிஐ ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. இதை முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள் இவரோட விசாரணை நடத்தப்படும் அப்படின்றதையும் சிபிஐ சொல்லியிருக்காங்க. இப்ப இதனுடைய நீட்சியா மேற்கு வங்க சட்டமன்றத்துல புதிய சட்டம் ஒன்றை மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அது பத்தி என்ன டீட்டெயில் கிடைச்சிருக்கு? அது வந்து பல நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சதான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மேற்கு வங்கத்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க இல்லையா. மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் மம்தா பானர்ஜியே இது தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்படும். அதாவது இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற அந்த சட்டம் வந்து சொல்லுது. அதையும் தாண்டி பல்வேறு கடுமையான சரத்துகளும் இந்த சட்டத்துல இது பண்ணியிருக்காங்க. இந்த சட்டம் தான் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோட அசம்பிளியில இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு பக்கம் வந்து பாஜக ஆதரவு தெரிவிச்சாலுமே இன்னொரு பக்கம் இந்த அரசியல் மோதல் இருக்கு இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ் வர்சஸ் பாஜக, இந்த அரசியல் மோதல் இந்த சட்டத்திலே வெளிப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கப்புறம் கவர்னரிடம் அந்த சட்டம் போகணும், கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும், அதற்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். இந்த ஒப்புதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற ரீதியில ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த சட்டம் வந்து மேற்கு வங்கம் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆமா. இப்போ அந்த சட்டத்தின்படி பேசின மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்களை பத்தி பேசினாலும் இன்னொரு பக்கம் பாஜகவை அவங்க டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் அப்புறம் குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்கள்ல குற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கு, குற்ற வழக்குகள் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த ஒரு அட்டாக் வச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் இருப்பாங்க இல்லையா, அதாவது சுபேந்து அதிகாரி வந்து முன்னாடி திரிணாமுல் இருந்தவர் தான். ஆமா. அதுக்கப்புறம் பாஜக சேர்ந்து வெஸ்ட் பெங்காலோட எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டா இருப்போம். அவர் வந்து மம்தாவை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சட்டம் வந்து சும்மா கண் துருப்பு கொண்டு வந்த சட்டம் தான் அப்படின்ற இதில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது மீண்டும் ஒரு அரசியல் மோதலா வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிலே வெடிச்சிருக்கு. ஆமா, இது நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2 கட்சிக்கு இடையிலான மோதலாவும் மாறிட்டு இருக்கு. அது நீட்சியா தான் வந்து இத்தனை நாளும் மம்தா பானர்ஜி பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ மம்தா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் நடக்குது, இதை முன்னிட்டு பிரதமர் மோடி பதவி விலகணும்னு இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாஜகவினரும் மம்தாவோட பதவி விலக டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து சில வீடியோ கிளிப்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸ்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸோட தலைவர்கள் ஒருவரும் வெஸ்ட் பெங்கால்ல மந்திரியா இருக்கக்கூடிய உதயன் குஹா வந்து அந்த வீடியோல வந்து பேசுற மாதிரி அந்த கிளிப்ஸ் இருந்தது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உள்ளபடியே இந்த போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்துற விதமா அவர் பேசுறாரு. ரெண்டாவது, இந்த சம்பவம் வந்து எப்ப அரசியலாக்கப்பட்டதோ அப்ப வந்து நம்மளும் திருப்பி அடிக்கணும். இப்ப பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தாக்குறாங்க இல்லையா, சோ அவங்க ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா நம்ம திருப்பி 5 அடி அடிக்கணும் அப்படின்ற ரீதியில அந்த வீடியோல பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியும் போராட்டம் பண்ணக்கூடிய பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறது அந்த வீடியோல தெரியுது. ஸோ இது இன்னும் ஒரு நெருக்கடியா மம்தாவுக்கு முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் ஒரு தலைவலியை அவர் கட்சிக்காரரே மம்தாவுக்கு உண்டாக்கியிருக்காரு. இப்போ மேற்கு வங்கத்தில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி ஒரு அரசியல் மோதலை உருவாக்குதோ, அதே மாதிரி கேரளாவில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கடுமையான அரசியல் புயலையே அங்கே வீச வச்சுட்டு இருக்கு. சமீபத்தில் கேரளாவில் நடிகைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் சுரண்டல் பற்றின ஒரு ஹேமா அறிக்கை வந்து எவ்வளோ பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு. இது வந்து சினிமா துறையிலே இன்னும் அதை அடங்கலை, இன்னும் கோலிவுட் வரைக்கும் இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த நிலையில கேரள காங்கிரஸ்ல ஒரு பெண் நிர்வாகி இது சம்பந்தமா ஒரு புகார் வச்சிருக்காரு. அந்த காங்கிரஸ் பெண் நிர்வாகியோட பேர் வந்து சிமி ரோஸ் பெல்ஜான். அவங்க என்ன புகார் முன்வைக்கிறாங்கன்னா, சினிமா துறையில் நடந்த மாதிரியே தான் கேரள காங்கிரஸ்லயும் நடக்குது. இங்க சிலருடன் படுக்கையை பகிர்ந்துக்கிட்டாதான் சில கட்சி பதவிகளே பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துற நிலைமையில வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கேரள காங்கிரஸ் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிருக்கு. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அது மாதிரி கேரள காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெண்களை அவமதிக்கிற வகையில கருத்து தெரிவிச்சிட்டாங்க. இந்த கருத்தின் மூலமா பலர் மனசும் புண்பட்டிருக்கு. இவங்க வந்து எதிர்க்கட்சியோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விவாதமே இல்லாம, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லாம டக்குன்னு அவங்கள பதவி விட்டு நீக்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்க நிலைமையில இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சோனியா காந்தியே போய் சந்திச்சு இது சம்மந்தமா நீதி கேட்க போறேன். என்னுடைய கருத்து சொன்னா ஒரு சம்பவம் நடக்குது, என்னுடைய குற்றச்சாட்டை முன் வச்சா அதை கேட்க ஆள் இல்லாம என்ன இப்படி புறக்கணிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்காக பாஜக உள்ளிட்ட கேரள எதிர்க்கட்சிகள்லாம் அந்த பெண்மணிக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க. நிச்சயமா. ஆனா நீங்க சொன்னது போல கூடிய சீக்கிரம் வந்து வயநாட்டுல இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? அந்த இடைத்தேர்தல்ல பிரியங்கா காந்தி போட்டி போட்டதா ஒரு பேச்சு இருக்கு. இந்த நிலைமையில தான் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் திடீர்னு நீக்கப்பட்டது அங்க பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மணிப்பூர். மணிப்பூர்ல ஓராண்டு காலமா வன்முறை போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம நேத்திக்கே பேசின மாதிரி அந்த வன்முறை வந்து இன்னொரு வகையில தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நிலைமையில தான் மணிப்பூர் சிஎம்மா இருக்கக்கூடிய பிரேன் சிங்கோட மருமகன் வந்து ராஜ்குமார் சிங். இவர் வந்து பாஜக எம்எல்ஏவும் கூட மணிப்பூர்ல. இவர் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு காட்டமான கடிதத்தை எழுதுறார். ஆக்சுவலா மணிப்பூர்ல வந்து அங்க ஸ்டேட் போலீஸ்ல இருப்பாங்க இல்லையா? ஸ்டேட் போலீஸையும் தாண்டி சென்ட்ரல் போர்சஸ் ஒரு 60,000 மத்திய காவல் படையினர் அங்க இருக்காங்க. இந்த மாதிரி வன்முறை நடக்கிற சமயத்துல வன்முறையை குறைக்கணும், வன்முறையை குறைச்சு மீண்டும் வந்து அமைதி நிலவரதுக்காக இந்த மத்திய காவல் படையெல்லாம் அங்க இருக்காங்க. ஆனா மத்திய காவல் படையினர் வந்து அங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக எம்எல்ஏவும் அந்த மாநிலத்தோட சிஎம்மோட மருமகனை எழுப்பியிருக்கார். அவர் வந்து அமித்ஷாவுக்கு எழுதின கடிதத்துல இதைதான் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறார். நீங்க வந்து 60,000 பேர் அனுப்பிச்சிங்க சென்ட்ரல் போர்சஸ், ஆனா அவங்க வந்து இந்த மாநிலத்துல அமைதி திரும்புறதுக்கு எந்த வித இதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் நீங்க மறுபடியும் பின் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு காட்டமான குற்றச்சாட்டை வச்சு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினது ஒரு பெரிய தேசிய செய்தியா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி தான் நேத்தி நடந்த சம்பவத்தில் கூட கிளர்ச்சி குழுக்கு எதிராக அரசு செயல்பட்டாலும் அவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்களே வந்து அது விரும்பலன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து ஒரு முதல்வரோட மருமகனும் பாஜக எம்எல்ஏவுமே இப்படி சொல்றது வந்து அந்த மக்களோட மனநிலையை பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக வந்திருக்கிறது தான் காட்டுது. இப்போ நடிகையும் பாஜக எம்பியா இருக்கக்கூடிய கங்கனா ரனாவத் தொடர்ந்து சர்ச்சை மீது சர்ச்சையா சிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சு கங்கனா ரனாவத்தோட கருத்துக்கு பாஜகவே எதிர்ப்பு தெரிவிச்சது. அதாவது அவங்க தனிப்பட்ட கருத்து அது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியே அவங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ற அளவுக்கு அவங்களோட கருத்துக்கள் இருந்தது. இப்போ அவங்களோட படம் இருக்கு இல்லையா, எமர்ஜென்சி, அது மீண்டும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதா செய்தி வருது. எமர்ஜென்சில வந்து கங்கனா ரனாவத் இந்திரா காந்தி ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களே இயக்கி அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் வெளிவரதா சொல்லப்படுது. இந்த படத்துல முக்கியமான காட்சிகளில் வந்து சீக்கியர்களை தவறா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவ ஆரம்பிச்சதும் பல சீக்கிய அமைப்புகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிச்சு. இதை அடுத்து பலரும் வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் மத்திய சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காட்சிகளை நீக்குங்க அப்படிங்கிற வகையில் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இதனால அதனுடைய வெளியீட்டு தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஏற்கனவே பிரச்சனையில் இருந்த கங்கனா ரனாவத்துக்கு மேலும் பிரச்சனை அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானாவில் இவங்க வந்து பெரும்பாலும் சீக்கியர்கள் இருப்பாங்க. அந்த சீக்கியர்களில் பெரும்பாலும் விவசாயிகள் இருக்காங்க. ஏற்கனவே விவசாயிகள் எதிர்ப்பை சம்பாதிச்சவங்களுக்கு இப்போ ஒட்டுமொத்த மதமாக சீக்கிய மதத்தோட எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒட்டுமொத்த விவசாய எதிர்ப்பை பாஜக சம்பாதிக்குது அப்படின்ட்டு. ஹரியானால தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னெடுப்பா தான் இப்போ சமீபத்தில் இப்போ ஏற்கனவே விவசாயி சொன்னாங்க, விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து ஹரியானா தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறதை அறிவிச்சாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கூல் பண்ற மாதிரி நேற்றுக்கு மத்திய பாஜக அரசு சில விவசாய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஹரியானால தேர்தல் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி விவசாய திட்டங்களுக்கு கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா விவசாயிகள் வந்து கொஞ்சம் கூலாவாங்க. ஏன்னா இப்போ போராட்டம் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா போறது மாதிரி இருக்கிறதுனால ஏற்கனவே ஹரியானால பாஜக சிக்கலாக தான் இருந்தது. இப்போ மறுபடியும் விவசாயிகளும் சேர்ந்த தேர்தல் களத்தில் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறதுனால இந்த மாதிரி திட்டங்கள் மூலிமா விவசாயி கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்ற ரீதியில் அவங்க திட்டங்களை பாஸ் பண்ணியிருக்கிறதா விமர்சனங்கள் வருது. இப்போ இன்னொரு சம்பவம் ஹரியானால உள்ளபடியே மனதை உலுக்கிருக்குன்னு தான் சொல்லணும். +2 படிக்கிற ஒரு பையனை பசு பாதுகாவலர் இருப்பாங்களே, இந்த பசு பாதுகாவலர் வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பிரபலமான ஒரு டேர்ம் தான். யாரெல்லாம் மாட்டிறைச்சியை கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த பசு பாதுகாவலர் தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா பல இடங்கள்ல மாட்டிறைச்சி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தவறான புரிதலோட தாக்குதல் பண்ணி பல பேர் இவங்க வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரிதான் ஹரியானாவில் நடந்திருக்கு. ஹரியானால +2 படிக்கிற மாணவனை இந்த பசு பாதுகாவலர்கள்
சுட்டு கொண்டிருக்காங்க. இதுதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் இவங்களுடைய சந்தேகத்துக்கு இன்னும் எத்தனை பேரை பலியாக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அந்த கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த +2 மாணவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கார்ல போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னா, நூடுல்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கார்ல போறாரு. இவங்களுக்கு ஒரு தகவல் வருது அந்த பசு பாதுகாவலர்களுக்கு. இந்த மாரி கார்ல வந்து மாட்டிறைச்சி கடத்தப்படுது அப்படின்ற தகவல் வருது. இந்த தகவல கேட்டுக்கிட்டு இவங்களும் கார்ல அந்த கார் பின்னாடி இவங்களும் போறாங்க. அந்த பசங்கள்ல ஏற்கனவே சில தகராறு இருக்கும் போல முன்னாடி. வேற கேங்க. வேற தகராறு இருக்கும் போல. அந்த தகராறு தொடர்பா தான் நம்மள சேஸ் பண்ணிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு, அந்த பசங்களும் கார வேகமா ஓட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க என்ன நினைச்சுட்டாங்க, சரி பசு தான் கடத்திட்டு போறாங்க, வேகமா போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. இப்படியே ஒரு 25 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் இந்த பசு பாதுகாவலர்கள் அந்த மாணவர்கள் போன காரை இடைமறிச்சு இந்த +2 படிக்கிற மாணவனை சுட்டு தள்ளியிருக்காங்க. இந்த வழக்குல இதுவரைக்கும் 5 பேரை கைது பண்ணியிருக்கிறதா காவல்துறை சொல்லியிருக்காங்க. இதுவும் பாஜகவுக்கு ஒரு அகைன்ஸ்டா போயிருக்கு. ஏன்னா இதெல்லாமே வரக்கூடிய தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதால இதுவும் பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு பாஜகவுக்கு. இப்போ ஹரியானாவில் எப்படி நீங்கள் பாஜகவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் பாஜகவோட மிக நம்பிக்கையான ஒரு நகராக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அதற்கும் மேலே ஒரு நெருக்கடியில் இருக்காரு யோகி ஆதித்யநாத். அதாவது அவருக்கு இன்னொரு செல்ல பேர் என்னன்னா புல்டோசர் பாபாம்பாங்க. அந்த புல்டோசர் ஏன் பேர் வந்துச்சுன்னா, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய குறி வச்சு அவங்களுடைய வீடுகள் இடித்து, அதாவது சட்டப்படி எந்த விதமான தீர்வு எடுக்காம அதுக்கு முன்னாடியே ரொம்ப தொடக்க காலத்திலேயே டக்குன்னு அந்த வீட்டை புல்டோசர் கொண்டு வச்சு இடிச்சு இன்ஸ்டன்ட் தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு அவரது ஆதரவாளர்களால் புல்டோசர் பாபா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்ப இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் அவருக்கு கொட்டு வச்சிருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் அந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கு. ஆமா. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு கன்விக்டான கிரிமினலோட வீட்டு இடிக்கிறதுக்கே சட்டத்தில் இடம் இல்லை. நீங்க எப்படி ஒரு அக்யூஸ்டோட வீட்டு இடிக்கலாம்? அதாவது அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றவாளியா அவங்க தீர்ப்பளிக்கப்படலை, அவங்க விசாரணை வளையத்தில் இருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அக்யூஸ்டோட வீட்டை குறி வச்சு இடிக்கிறது வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு சட்டத்தின்படி ஒரு கன்விக்ட், அதாவது இவர் குற்றவாளின்னு தீர்ப்பளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கன்விக்டோட வீட்டை இடிக்கிறதுக்கே சட்டத்தில் இடம் இல்லாத போது நீங்க எப்படி ஒரு புல்டோசர் எடுத்து ஒரு சாதாரண அக்யூஸ்டோட வீட்டை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல காட்டமான கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு கேட்டிருக்காங்க. என்னதான் உச்சநீதிமன்றம் யோகி ஆதித்யநாத் அரசை கடுமையா விமர்சித்திருந்தாலும் இதுவே தாமதமான தீர்ப்பு தான், இது மிக நீண்ட காலமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னா, ஜப்பான்ல வந்து நம்ம நீண்ட காலமா கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் திருமணம் பண்றதுக்கு ஆர்வம் காட்ட மாட்றாங்க. ஸோ திருமணம் யாரும் பண்ண மாட்றாங்க. அவங்களே வந்து சுயமா சம்பாரிச்சுக்க முடியும், சுயமா பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு போர்வையில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் திருமணமே பண்ண மாட்றாங்க அப்படின்ற செய்தி வந்து பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த திருமணத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஜப்பான் அரசாங்கமே பல்வேறு நலத்திட்டங்களை சொல்றாங்க. நீங்க நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசங்களுக்கு நாங்களே ஃப்ரீயா எஜுகேஷன் தரோம், நாங்க பல திட்டங்கள் தரோம்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அங்க பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு, மக்கள் தொகை குறைஞ்சிட்டே இருக்கு. ரெண்டாவது, ஜப்பான்ல வந்து அதிகமான முதியவர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு யங் பாப்புலேஷன் தேவைப்படணும், ஒரு இளம் மக்கள் தொகை வேணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் கல்யாணம் பண்ணா மட்டும் தான் வாய்ப்புன்றதுனால அந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இங்க தான் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதாவது கொத்து கொத்தா கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து வீடுகள்ல இருந்து இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு 40% பேர் ஒரே நாள்ல கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 4,000 பேர் வந்து கடந்த 6 மாதமா வீட்டுல செத்து ஏற்கனவே கடந்திருக்காங்க அப்படின்னு பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முதியோர்களை பராமரிக்க கூட ஆள் இல்லாம அவங்க இருக்காங்களா இல்லையா, இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க, வந்து விசாரிக்க கூட ஆள் இல்லாத அளவுக்கு அந்த ஜப்பான் நாட்டு இளைஞர்கள் பணி மீது ரொம்ப தீவிரமா இருக்காங்களே ஒழிய உறவுகள் மீது எந்த விதமான நாட்டத்தையும் அவங்க காட்டுறது இல்ல. அது அப்பாவா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி. அப்படிங்கிற நீங்க சொன்னது போல இந்த 40,000 முதியவர்களுமே தனிமையில் இருந்திருக்காங்க பல ஆண்டுகளா. அதனாலேயே வந்து இவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்க யாருமே இல்லாத சமயத்துல அவங்க தனிமையிலேயே இருக்க போயிட்டு தனிமையிலேயே இறந்துருக்காங்க. ஸோ அவங்களோட பாடிஸ் எல்லாம் இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உள்ளபடியே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம், சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம தேசியம் சர்வதேசியம்னு பல சுவாரஸ்யமான அதே நேரம் பல சோகமான செய்திகளையும் பார்த்தோம். அது மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி செய்திகள் வருது அப்படிங்கிறதையும் நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.